நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது ஆகஸ்ட் மாதம், அதாவது ஆவணி மாதம் 1ஆம் தேதி, இந்த ஆவணி மாதத்தை பலனை பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக எல்லா ராசியுமே பார்த்துட்ருக்குறோம். இப்போ அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசி என்பவர்களுக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே ராசியை குரு பார்க்குறது தான் குதூகூலம் அப்படின்னு சொல்ல வர்றோம். எந்த லக்னமாக இருந்தாலும் ஜனன காலத்தில் ராசியை குரு பார்த்து தான் சிறப்பு. அதோட இப்போ கோச்சாரத்தில் உங்களுக்கு ராசியை குரு பார்க்குது, என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம போவோம். கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் பாவகம் வலுத்திருக்குது. ராசிக்கு 2ஆம் அதிபதியும் வலுத்திருக்கிறாரு, 12ல் இருக்கிறாரு. சரி, என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கேள்வி. ராசிநாதன் தான் சின்ன மிதன ராசிக்கு சொன்ன மாதிரியே கன்னிராசிக்கு இந்த ராசிநாதன் புதன் வலுவடைஞ்சிட்டாவே, ராசிநாதன் புதன் வலுவடைஞ்சாலும் வடிவனாலும் அவங்க புத்திசாலிகள்னு சொல்லுவார். ஓரளவுக்கு ஜோதிட ஞானமும் அவங்களுக்கு வந்துடும். அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதம் என்ன பண்ணுது அப்படிங்கிற அமைப்பை நாம் இங்கே கொஞ்சம் விளக்கமாக நாம் பார்க்கலாம். அதாவது படிக்கக்கூடிய வயது இளைஞர்கள் அப்படிங்கிற அமைப்பில் சின்ன வயசுலேயே அந்த படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கடனை வாங்கி அரசாங்கத்துக்கிட்ட ஒரு லோனை வாங்கி தொழில் தொடங்குகிற அமைப்பு, பெரிய லெவலில் தொழில் தொடங்குகிற அமைப்பு அங்கே வந்துடும். லோனு நீங்கள் 50 லட்ச ரூபா போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கும். இந்த ராசியினுடைய அமைப்பு. குரு தான் பணத்துக்கு அதிபதி, குரு தான் நகைக்கு அதிபதி. நீங்கள் அவ்வளவும் கவர்மெண்ட்டில் லோன் கொடுத்தா கூட வீட்டில் இருக்கிற நகைங்கெல்லாம் கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் வச்சுட்டு இன்னும் கூடுதலாக பிஸ்னஸை டெவலப் பண்ணி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு யோசனையும் சிந்தனையும் தோன்றும். அதற்கு உறுதுணையாக உங்கள் அப்பா அம்மா கண்டிப்பாக இருப்பாங்க, சகோதரன் உள்பட இருப்பாங்க. பொதுவாகவே கன்னி ராசி நண்பர்களுக்கு குரு பார்வையில் இருக்குது அப்படிங்கிறது தான். குரு செவ்வாயோடு இணைஞ்சிருக்குது. ஒருவேளை அண்ணனோ தம்பியோ ஒரு நல்ல வருமானத்தில் பல லட்சங்கள் மாதம் சம்பாதிக்கிற அமைப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மொத்தத்தில் குடும்பத்தாருடைய உதவி உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். அது சகோதரியாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, சித்தப்பா பெரியப்பாவாக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கும். அந்த உதவி கிடைச்சா எதுக்கு உதவி கிடைக்குது? பெரிய தொழில் தொடங்கணுங்கிறது பெரிய பட்ஜெட்டில் தொடங்குவீங்க. பெரிய பட்ஜெட்டில் தொடங்க இந்த மாதம் உங்களுக்கு அந்த பேசிக்கு அதை போட்டிருந்த ஆவணி மாதம் அமைப்பில் அந்த அடிப்படையில் அங்கே தொழில் தொடங்கணுன்னா தொழில் சிறப்பாக நடக்கும். கன்னிராசிக்காரங்க ரொம்ப ஜாலியாக தான் இருக்கிறீங்க. கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப சுகவாசியாக தான் இருப்பீங்க. ஏன் அப்படின்னா அவங்களும் ஒரு லக்ஸரியான லைஃப் தான் வருவாங்க. காரணம் என்னென்னா பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய அந்த பாக்கிய ஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரன் வீட்டிலேயே குருவும் செவ்வாயும் உட்காந்துருக்காரு. அப்போ ராசிக்கு 7ஆம் அதிபதி அங்கே 9ல் உட்காந்துருக்கிறார். சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்காரு. சுக்கிரனுங்கிறது உங்களுக்கு என்ன சொல்கிறார்? மனைவி வழி சொத்து, மனைவி வழி வருமானம், மனைவி வழியால் வரக்கூடிய ஆதாயங்கள், மனைவி மூலியமாக உங்களுக்கு எல்லா சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே வரும். அவங்க மனைவியாக இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேட்காததுக்கு முன்னே அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க 50 லட்ச ரூபா வேணும்னா அது அவங்க வீட்டில் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஒரு புது தொழில் தொடங்குறீங்க, மாமனார் மூலிமா அந்த தொழிலை தொடங்கி வைப்பாங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க வாழ்க்கையில். ஒருத்தன் சொகுசாக இருக்கிறதுக்கு ஒன்று மனைவி காரணமாக இருப்பாங்க, இல்லை மாமனார் காரணமாக இருப்பாங்க, இல்லை மச்சனம் காரணமாக இருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்படுறவளாக இருந்தாலும் சரி, ஒரு பின்தங்கிய நிலையில் நீங்கள் இருக்கிறவராக இருந்தாலும் சரி, மிகவும் உங்களை மேலே தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கிது. அந்த சப்போர்ட் மனைவி மூலியமாக கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா மனைவிக்கும் அதே தான். தாய் வழி உறவுகள், தாய் வழி சொத்து, தாய் மாமன் இவங்க மூலியமாகவும் உங்களுக்கு அது கிடைக்கும். ஒருவேளை தாய் மாமன் வீட்டில் நீங்கள் திருமணம் செஞ்சீங்க, இன்னும் சிறப்பாகவே இருக்கும். அந்த தாய் மாமன் வீட்டு உறவு, தாய் மாமன் சொத்து, தாயோட பிறந்த தாய் வழி வந்த அந்த சொத்துக்களெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அவங்கதே உங்களை மருமகனாக நினைக்காம மகனாக நினச்சி உங்களை தான் வீட்லேயே இருக்க சொல்கிற அமைப்பெல்லாம் அங்கே வந்துடும். சில பேருக்கு அந்த சொந்த இடத்துல புது சம்பந்தம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அந்த வீட்டில் மருமகனாக இல்லாமல் நீங்கள் மகனாக இருக்கக்கூடிய லெவலுக்கு உங்களை அங்கே உட்கார வச்சுருவாங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய திறமையும் புத்திசாலித்தனையும் பார்த்து அவங்க ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, எத்தனை லட்சம் வேணுமாலும் செலவு பண்ணி தொழில் அவங்களே அமைச்சு கொடுப்பாங்க. நீங்கள் எங்கேயும் வெளியில் வேலைக்கு போக வேண்டியாங்க. வேலைக்கு போனால் ஒரு 50,000 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுப்பான். நீங்கள் பிஸ்னஸ் பாருங்கள், என்ன பிஸ்னஸ் செய்யலாம்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள், நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு மனைவியும் மாமனாரும் முன்னாடியே உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு அங்கே வந்துடும். சொந்தத்தில் நீங்கள் திருமணம் பண்ணாலும் இது நடக்கும். புது அந்நிய உறவுகளில் நீங்கள் திருமணம் பண்ணாலும் இது நடக்கும். அப்போ வாழ்க்கை எங்கேருந்து ஆரம்பிக்குது, இந்த தொடர் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கேள்வி. அப்போ அந்த தொடர்ச்சி, வாழ்க்கையினுடைய தொடர்ச்சியே மனைவி மூலியமாகவும் மனைவி வழியிலையும் ஆரம்பிக்குதுங்கிறது தான் அங்கே உண்மை. சரி, எனக்கு வயசு 20 தாங்க ஆகுது, இப்போ போய் 20 ஆகுது, மாமனார் கல்யாணம் பண்ணிக்க போய் என் பொண்ணு
நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு அந்த உறவுகளை புதுப்பிச்சுக்கிட்டே உங்களை பேச வச்சு அவங்களே படிக்க வச்சு அவங்களே கொண்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. என் முன்னே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணி பேசி உங்களை வீட்டில் அந்த படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் கூட இவங்க படிக்க வைப்பாங்க. படிக்க வச்சு அந்த மாதிரி பெருசாகி நீ வேலைன்னு வரும்போது பிஸ்னஸ்ன்னு செய்யலாங்கும்போது உங்களுக்கு திருமணத்தை பண்ணி வச்சு எல்லா சொத்தையும் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுற அமைப்பு. இந்த 20 வயசுல இருந்தால் அப்படி, கல்யாணம் ஆகிற வயசில் இருந்தால் கல்யாணம் பண்ணின பிறகு நான் சொன்ன அந்த சம்பவங்கள் உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாமே அவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. தொழில், வேலை, அமைப்பு, பிஸ்னஸ் எல்லாமே பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இது 20 வயசுக்கு கீழே இருந்தால் அப்படி, 20 வயசுக்கு மேலே இருந்தால் அப்படி. சரி, 30 வயசில் நான் இருக்கேன். 30 வயசில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சம்பாரிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இந்த ராசி இன்றைக்கி அவ்வளோ சிறப்பு. 30 வயசில் இருக்கிறவங்க சம்பாதிக்கிறீங்க, ஒரு தலைமை பதவியில் இருப்பீங்க, தலைமை பதவி எதிர்நோக்கி போய்கிட்டு இருப்பீங்க. பொதுவாகவே மிதனம் கண்ணினாவே ஐடி ஃபீல்டில் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பேங்க்கில் இருப்பாங்க. மிதனம் கல்வினாவே ஐடி ஃபீல்டில் தான் பெரும்பாலும் இருப்பான். ஏன்னா ஐடி தானே புதனை குறிக்குது. பெரும்பாலும் இன்றைக்கி சாஃப்ட்வேர் அதிகமாக விரும்புகிறாங்க. அப்போ அந்த துறையில் இருக்கிறவங்க அந்த இதில் கொஞ்சம் மேலே பதவி உயர்வு, ப்ரொமோஷன் அப்படின்னு போயிட்டுருப்பாங்க. பணத்தை லட்சமாக சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. பெண்ணாக இருந்தாலும் சம்பாதிக்கிறாங்க, ஆணாக இருந்தாலும் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் என்ன இதில் ஒரு வருத்தமான ஒரு விஷயம், எந்த பெண்ணு எந்த ஆணாக இருந்தாலும் எவ்வளோ தான் சம்பாரித்து நீ பல லட்சங்கள் சம்பாதிச்சாலும் கல்யாணங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும்போது தாமதம் ஆகிடுது. ஏன்ப்பா தாமதம் ஆகுது? இப்போ 60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே 20 வயசுலேயும் 18 வயசுலேயும் 10 வயசில் கல்யாணம் ஆகிருக்கு. பாலிய கல்யாணம்னு பேர் இதுக்கு. அன்றைக்கி யாருமே பெண்களை படிக்க வைக்கல. படிப்பை ஒரு பெருசாகவே நினைக்கல, பெண்களாகவே நினைக்கல. அதனால் அவங்கள ஒரு மாதிரியாக நடத்தினாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு பாலிய கல்யாணம் சின்ன வயசில் நடந்தது. ஆனால் இன்றைக்கி அது நடக்காததுக்கு காரணம் வேறு. ஆனால் அது நியாயமான காரணம் தான். அதாவது நாங்கள் மறுக்கவும் முடியாது. இன்றைக்கு இருக்கிற கால சூழல் எப்படி அப்படின்னா, கல்வி மிக முக்கியமானது. அன்றைக்கி பெண்கள் படிக்கலை. இன்றைக்கி ஆண்களை விட பெண்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான அமைப்பில் அதிகம் படித்து வந்துட்டாங்கிறது தான் உண்மை. அவங்களோட அதிகமாக வருமானத்திலையும் தொழிலையும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்கிறது தான் உண்மை. அப்போது அவங்களுக்குள்ள ஒரு அந்த அமைப்பு ஈகோ வந்துடுது. பெற்றவங்களுக்கே அது வருது, பிள்ளை பெற்றவங்களுக்கே வருது. என் பொண்ணு எவ்வளோ சம்பாதிக்கிறான், நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, இந்த அமைப்பு தான் யோசிக்கிறாங்களே ஒழிஞ்சு. இதனால் அந்த திருமண தடை. இன்னொரு காரணம் திருமண தடைக்கு, எவ்வளோ தான் ஜாதகம் நல்லா இருந்தாலுமே இங்கே என்ன ஆகுது, ராசி நல்லா இருக்குது, குரு பலம் இருக்குது, இதெல்லாமே சொல்கிற ஜோசியருக்கு சொல்கிற ஒரு கருத்தை தான் நான் சொல்ல வர்றேன். குரு பலங்கிறது ஒன்றும் இல்லை. தசாபுத்தி சாதகம் வந்தால் தான் கல்யாணம் நடக்கும், இல்லைனா கண்டிப்பாக கல்யாணம் நடக்காது. தசாபுத்தி கூடுதலான சாதகமாக இருக்கும்போது அவங்களே தீர்மானிச்சுக்கிறாங்க அந்த வாழ்க்கையை. அப்போ இதில் 10 பொருத்தம் பார்த்து வாழ்க்கையை கெட்டு போகிறதும் உண்டு. 10 பொருத்தமே பார்க்காதீங்கன்னு சொல்கிறோம், அதை பார்த்து வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராகு கேது தோசைன்னு ஒன்று புதுசாக கொண்டு வர்றாங்க, செவ்வாய் தோசைன்னு கொண்டு வராங்க. இது சேலம் மாவட்டம், இந்த ஈரோடு, இந்த மாதிரி தென் மாவட்டங்களில் கூடுதலாக போயிடுச்சுங்கிறது தான் உண்மை. அதனால் அதுலேயே பாதி ஜாதகம் இங்கே ஒதுங்குது. ஒரு 80% ஜாதகம் அதுலேயே அடிபட்டு போகுது. பொண்ணு பார்க்க வரவங்க ஜாதகத்தை ஒதுக்கிடுறாங்க. அப்படி ஒன்றுமே இல்லைங்கிறது தான் உண்மை. அதனால் வசதி வாய்ப்பு இருந்தாலும் இல்லாட்டி போனாலும், வசதி வாய்ப்பு இல்லாமல் போனாலும் கல்யாணம் நடக்குது. ஒருத்தனுக்கு வசதியும் இல்லை, நல்ல வேலையும் இல்லை, அவங்க பொண்ணு கொடுக்குறான் நம்பி. காரணம் என்ன? நல்லவனாக இருப்பான். ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா, ஒரு பொண்ணே நல்லதா கெட்டதா அவங்களுக்கே தெரியாது. நம்ம நல்லது பண்ணிகிட்டு இருக்கிறோமா கெட்டது பண்ணிகிட்டு இருக்கோமான்னு அவங்களே ஒரு டிசைட் பண்ணுறாங்க. ஏன்னா கல்விங்கிறது அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் கூட அனுபவத்தை கொடுக்கறதில்ல. அப்போ அந்த அனுபவப்பட்டவங்க சொன்னால் அதை கேட்கறதில்ல. நான் படிச்சுட்டேன், நீ என்ன எனக்கு சொல்கிற, எனக்கு தெரியாதா? வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு தவறாக கொண்டு போகிறதே கிரகம்தாங்க. கிரகம்தான் உங்களை ஆளுமை செய்கிறது. உங்களுக்கு கிரகம்தான் நவுத்துது. உங்களுக்கு ஒரு அதாவது என்ன சொல்கிறது, இந்த இந்த வழியில் போனால் நீங்கள் மாட்டிக்குவீங்க, இந்த வழியில் போனால் நீங்கள் கெட்டு போயிடுவீங்கன்னு நம்ம சொன்னாலும் அந்த மனசு ஏற்காது. அதுக்கு என்ன காரணம்? பேராசை. ஒரு பொருள் மேலே அதிகமான பேராசை வைக்கிறதுனுடைய விளைவு தான் அங்கே தப்பாக ரைட்டான்னு உங்களை சிந்திக்க விடாமல் பண்ணிடுது. அந்த பேராசை சில பேருக்கு பருவ வயசில் வரும்போது வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. இந்த ராசி அப்படிங்கிற அமைப்பில் பொதுவான படம் நான் சொன்னால் கூட நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இதில் என்ன முக்கியமான ஒரு கருத்து நான் சொல்லணும் அப்படின்னா, ராசிநாதனாக இருந்தாலும் சரி, லக்னநாதனாக இருந்தாலும் சரி, பலகீனம் அடையும் போது அவங்களுக்கு புத்தி கூர்மை இல்லை, அவங்கள மதி பலகீனமாயிடுது. அப்போ நாம் எல்லாமே சரியாகத்தான் செய்கிறோம், நாம் செய்கிறது தான் கரெக்டு, இவங்க தான் ஏதோ நம்மளை மாற்றுறாங்க, நம்மளை டைவெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு மற்றவங்களை செலுத்திக்கிட்டு நீங்கள் செய்கிறது சரிங்கிற மாதிரி முடிவெடுத்து போய் வாழ்க்கையை தொலைச்சி போடுறீங்க. அதை தானே செய்யக்கூடாதுன்னு நாங்கள் எவ்வளோ தூரம் சொன்னாலும் கேட்குறதில்ல. நீங்களாம் முடிவெடுக்கிறீங்கன்னு என்ன பெற்றவங்க இருக்கிறாங்க, கலந்தே ஆலோசிக்கிறது இல்லை.
கலந்து ஆலோசிக்காத தன்னிச்சையாக செயல்படுறது. அப்போ நீ புத்திசாலின்னு உனக்கு நீயே புத்திசாலின்னு செயல்பட்டுக்கிட்டா அப்படின்னா வாழ்க்கையில் தோற்று போகணுமே தவிர கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி நீங்கள் மேலே வரவே முடியாது. கெட்டது தான், அதுக்கப்புறம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. திரும்ப ஒரு குடம் பால் விஷம் கலந்துட்டால் கெட்டு போனது தான். அதனால் கன்னி ராசி அன்பர்கள் எல்லாமே திருமணம் போன்ற பொதுவான எல்லா ராசிக்காரனுக்கும் சொல்லலாம், திருமணம் போன்ற எல்லா விஷயங்கள்லையுமே தெளிவாக நீங்களாம் முடிவெடுக்காமல் பெரியவங்களுடைய ஆலோசனையை கலந்து நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. கன்னிராசியை பொறுத்தளவில் இப்போ திருமண வயசில் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி நிதானமாக முடிவெடுத்து பண்ணுறவங்களை கலந்து ஆலோசித்து திருமண வாழ்க்கையை முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.